வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் சந்நிதியான் ஆச்சிரமத்தால் வாராந்தம் வெள்ளிக்கிழமைகளில் நடாத்தப்படும் நிகழ்வில் நேற்றைய தினம் நுண்கலைமானி கிமாலினி சுகந்தனின் தெய்வீக இன்னிசை காணம் இடம்பெற்றது. இதில் ஹார்மோனிய இசையினை இசைக்கலைமானி நடேச செல்வச்சந்திரன், மிருதங்க இசையினை கலாவித்தகர் க சிவகுமார், தபேலா இசையினை வித்துவான் ப கபிலன் ஆகியோர் வழங்கியிருந்தனர். இதேவேளை உதவியாக கோப்பாய் தெற்கு ஞான வைரவர் ஆலயத்தின் கோரிக்கைக்கு அமைவாக கட்டிட கட்டுமான பணிக்காக ரூபாய் 75,000 நிதி வழங்கி வைக்கப்பட்டது. சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சந்நிதியான் ஆச்சிரம தொண்டர்கள், அடியவர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இதேவேளை சந்நிதியான் ஆச்சிரமத்தில் மாதாந்தம் இடம்பெறும் திருவாசக முற்போதல் நிகழ்வு நேற்று காலை 7 மணியில் இருந்து சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் பல ஓதுவார்களுடன் இடம்பெற்றது. வலையமட்டு பூப்பந்தாட்ட போட்டியில் உடுவில் மகளிர் கல்லூரி சாம்பியன் பட்டத்தை தனதாக்கிக் கொண்டது. நேற்றைய தினம் மானிப்பாய் இந்த கல்லூரியில் நடைபெற்ற போட்டியின் இறுதியில் உடுவில் மான்ஸ் வித்தியாலயத்தை 2-1 என்ற நேர் செட்டில் உடுவில் மகளிர் கல்லூரி வெற்றி பெற்று சாம்பியனாகியது. இலங்கை அரசியல் அமைப்பில் உள்ள குற்றவியல் தண்டனை சட்டக்கோவை இருக்கும் போது அதற்கு மேலதிகமாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதற்கு? கடந்த கால ஆட்சியாளர்களின் நிகழ்ச்சி நிரலில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதன் உள்நோக்கம் என்ன என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளீன் ஸ்ரீலங்கா என்பது விளம்பர அரசியலா? சகல இன மக்களையும் இன நல்லிணக்கத்துடன் வழிநடத்துவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதை தவிர்த்து மக்கள் அச்சப்படும் பெயர் மாற்று பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் எதற்கு? கடந்த கால ஆட்சியாளர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டுவர முனைந்த போது கடுமையாக எதிர்த்த அனுர தரப்பு தற்போது அதனை கையில் எடுப்பது ஏன் என்று எதிர்த்ததும் அனுரவின் அரசியலா? அதனை கையில் எடுப்பது ஏன்? அன்று எதிர்த்ததும் அனுரவின் அரசியலா? சிஸ்டம் சேஞ்ச் என்பது அனுர அரசின் தேர்தல் கால அரசியலா என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழ ஆரம்பித்துள்ளன. எனவே நாட்டில் குற்ற செயலுக்கான தண்டனை சட்டக்கோவையில் திருத்தங்களை ஏற்படுத்தி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனையை வழங்குவதுதான் நாட்டு மக்களிடையே அச்சம் மற்றும் சந்தேகம், பயம் போன்றவற்றை இல்லாது ஒழிக்க முடியும் என தெரிவித்தார். பொன்னாலை பருத்தித்துறை கரையோர பிரதான வீதி அமைக்கும் பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை பகுதியில் வீதி அமைக்கும் பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வின் இறுதியில் அமைச்சர் வெளியேறி செல்லும் போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறித்த வீதி கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாடு வங்குரோத்து காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை கூட்டி வைத்து புதிதாக போடுவது போல காண்பிக்கிறீர்கள். வீதி பணி ஆரம்பிப்பு என்று வந்து ஏதும் செய்யாமல் உங்கள் பிரச்சார நடவடிக்கையினை முன்னெடுத்துவிட்டு செல்கிறீர்கள் என தர்க்கத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணம் பெற்றுக்கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள 6,000 ரூபாய் வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் காலாவதியாக இருந்த குறித்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கிராம சேவை உத்தியோகத்தர்கள் நள்ளிரவு முதல் தொழிற்சங்க போராட்டத்தை தொடங்க முடிவு செய்துள்ளனர். பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வதாக இலங்கை கிராம அலுவலர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக எல்ல வெள்ளவாய வீதியின் 12வது கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் வீதி தடைபட்டுள்ளதாக போலீசார் சாரதிகளுக்கு அறிவித்துள்ளனர். எல்ல போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் கரந்தகொள்ள பகுதியில் 12வது கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் மண் சரிந்து விழுந்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது.
இதன் காரணமாக போக்குவரத்து தடைபட்டுள்ளதுடன் குறித்த வீதியை சீரமைத்து மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் வரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். குறித்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் வெள்ளவாயம் மற்றும் எல்லை நோக்கி செல்லும் போது பின்வருமாறு மாற்று வழிகளை பயன்படுத்தலாம். எல்லையில் இருந்து வெள்ளவாய நோக்கி செல்லும் போது பண்டாரவளையில் இருந்து அம்பதண்டேகம வழியாக ஊவக்கரந்த கொள்ளு பகுதி வழியாக வெள்ளவாயை நோக்கி செல்லலாம். வெள்ளவாயுவில் இருந்து எல்லை நோக்கி செல்லும் போது வெள்ளவாயு ஊவக்கரந்த கொள்ளு பகுதியில் இருந்து அம்பதண்டைகம வழியாக எல்லை நோக்கி செல்ல முடியும். பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் 1 ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகள் குறித்த விடுமுறை காலத்தில் இடம்பெறவுள்ளது. அதற்கு அமைய சாதாரணதர பரீட்சைகள் எதிர்வரும் 17 ஆரம்பமாகி எதிர்வரும் 26 வரை நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் 1 ஆரம்பமாகி 11 வரை நடைபெறும். ஏப்ரல் மாதம் 12 முதல் 20 வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்காக ஏப்ரல் மாதம் 21 பாடசாலைகள் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.